வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை பானு பிரியாவை வர்ணித்த நடிகருக்கு விழுந்த அடி, இயக்குனர் செய்த தரமான சம்பவம் இப்படியும் நடந்திருக்கலாம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் தனது நடிப்பால் அழகால ரசிகர்களுக்கு கவர்ந்த நடிகை பானுபிரியா குறித்து வந்த ஒரு தகவல் தான் தற்போது மீண்டும் பேசும் பொருளாகி இருக்கிறது. அதில் குறிப்பாக அவங்க பாராட்டிய நடிகர் குறித்து பப்ளு பிருத்விராஜ் பகிர்ந்த சம்பவம் பலரையுமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட வைத்துள்ளது. சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசிய பப்ளு பிருத்விராஜ் தனது வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை பற்றி மனம் திறந்து பகிர்ந்திருக்கிறாரு. அதில் நான் முதல்ல பார்த்த நடிகைகளில் மிகவும் நல்ல மனசு கொண்டவங்க தான், எளிமையானவங்க தான் என்று பானுபிரியா அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறாரு. நடிகை பானுபிரியா சமீப காலமாக எந்த திரைப்படங்களில் சீரியலில் பார்க்க முடியலை. நடிகையோட சந்திப்பு கூட அவங்க கலந்து கொள்ளலை. இதனால் இவருக்கு என்னாச்சு என்ற கேள்வி பலருக்குமே இருக்கிறது. உடல்நலம் சரியில்லாமல் மன அழுத்தமாக இருக்கலாம் என்று பல தகவல்கள் பரவி வந்தது. இறந்து போயிட்டாங்க என்ற கூட நிறைய வதந்திகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்தது. இந்த நிலையில் நடிகை பானுபிரியா பற்றி பப்ளு ஒரு பேட்டியில் பேசும்போது, நான் முதல்ல சைட் அடித்த பெண் பானுபிரியா தான். கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் வானமே எல்லாம் படத்தில் நடித்து கொண்டிருந்தேன். இந்த படத்திற்காக நாடோடி மன்னர்கள் என்ற பாடல் காட்சியமைக்கப்பட்டு படமாக கொண்டிருந்தது. அந்த பாடலில் ஒவ்வொரு மூண்டும் அவங்க தலை வேற, ஸ்டஸ்ட்டு வேற, இடுப்பு வேற, கால் வேற, தனித்தனியாக தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆடும். அந்த பாடலுக்கு பானுபிரியா ஆடியதை பார்த்து நான் மெய்மறந்து அப்படியே ரசித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் பின்னால் யாரோ ஒரு கை வைக்க, யாரா மச்சா எல்லாம் தனித்தனியாக ஆடுது என்று சொல்லியபடி நான் திரும்பினால் பாலச்சந்திரன் அவர்கள் நிற்கிறாரு. திடீரென பலார் என்ற கன்னத்தில் ஒரு அடி அறவிட்டார். அதோடு முண்டம் என்னடா பண்ணுற, போய் வேலையை பாருன்னு சொன்னார். அதை மறக்க முடியாமல் பப்ளு வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. பானுபிரியா என்றாலே ஒரு காலத்தில் ரசிகர்கள் மனதில் தனி இடம் வைத்திருந்த நடிகை. 80-90களில் தமிழ் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தாங்க. அவருடைய நடிப்பு மட்டும் இல்லாமல் பாரம்பரிய நடத்தில் இருந்து திறமையும் அவர் வேறு லெவலுக்கு கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம். அவங்க நடித்த சத்ரியன், அழகன் போன்ற படங்கள் இன்றைக்கும் ரசிகர்களுடைய நினைவில் இருந்து வருகிறது. முகபாவனை காட்சிகள் பேச வைக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்தது. அதனால் இப்போதும் அவர் பெயர் வந்தாலே ஒரு மரியாதை உணர்ச்சிகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் பப்ளு அவர்கள் சமீப காலத்தில் பானுபிரியா அவங்க இறந்து போயிட்டதாக நிறைய மீடியாக்களில் சோசியல் மீடியாவில் வதந்திகள் பரப்புனாங்க. ஆனால் உடனே நான் பானுபிரியா மேடம் ஃபோன் பண்ணி உங்களை பற்றி இந்த மாதிரி செய்திகள் வெளிவருது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சு போயிட்டாங்களாம். உடனே ரொம்ப பயந்து போயிட்டாங்களாம் அவங்களோ. இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு நடிகர் பப்ளு அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.